கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு கைப்பிடி நிறையா எடுத்திருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. லைட்டாக அது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கிட்டால் போதும். அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த கம்பு ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து இதையும் நல்ல மையாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கம்மா நல்லா கட்டியாக கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ தோசைக்கல்லில் நம்ம சூடுபடுத்திடலாம். தோசைகள் சூடானதும் அதை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக வந்து அந்த மாவை எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா கையை வச்சு டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி எடுக்கணும். சூப்பராக வருங்க. பாருங்கள், அழகாக ஒரு டைம் தான் நான் தண்ணியில் கையை வச்சேன், அழகாக எனக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப ஈஸி.